ஓகே, நம்ம மத்தியில ஒரு தம்பி வந்திருக்காங்க. அவங்க பேர் வசந்த். ஓகே வசந்த், எத்தனை படிக்கிறீங்க? 8th standard. ஓகே, அம்மா அப்பா? அம்மா அப்பாவும் கொத்தனார் வேலை செய்யறாங்க. கொத்தனாரி படிக்கிறீங்க. இந்த டியூஷனுக்கு வரக்குள்ள ஒண்ணுமே தெரியாது வந்தேன். இப்போ கொஞ்சம் இதை கத்துக்கினேன் எல்லாம். ஒண்ணுமே தெரியாதுன்னா எப்படி, என்ன சொல்றீங்க? எது இப்ப 8th குட்டி வாசிக்கும் தெரியாது, எதுவும் தெரியாது, சுத்தின்னு இருப்பேன். ஓ, எழுத்துக்கூட்டு கூட உங்களுக்கு வாசிக்க தெரியாது. இப்ப கத்துக்கணும். ஓகே, வசந்த பத்தி சொன்னா ஆரம்பத்துல அவருக்கு படிக்கவே தெரியாது. ஆனா இங்க டியூஷன் சேர்ந்ததுக்கு அப்புறம் எழுத்துக்கூட்டு கூட படிக்க ஆரம்பிச்சாராம். ஒரு டெமோ நம்ம பார்க்கலாம், எப்படி அவர் படிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் படிச்சதை பத்தி அவர் சொன்னாரு. இப்ப எப்படி படிக்கிறாருன்னு வசந்த் படிச்சு காட்டுங்க. மொழி கருத்தை அறிவிக்கும் கருவி மட்டுமே அன்று அது நீங்களே பாத்தீங்க நேரடியாவே. ஆரம்பத்துல அந்த தம்பிக்கு படிப்பு அதை படிக்க கூட தெரியாது. அதுக்கப்புறம் இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் எழுத்துக்குட்டி படிக்க இப்ப கொஞ்சம் நல்லா ரீட் பண்றாரு. வசந்த், உங்க லைஃப்ல ஏதாவது பேட் ஹாபிட், ஏதாவது ஒரு பழக்கம், தவறான பழக்கம் இருந்துச்சா உங்க லைஃப்ல? நான் பசங்க கூட சுத்தக்குள்ள திருடுவேன். நல்லா எந்த வீட்டுல பார்த்தாலும் ஏதாச்சும் எடுக்கணும், அதெல்லாம் எடுப்பேன். இந்த டியூஷன்ல வந்து அண்ணா அடிப்பாரு, எத்தனையோ வாட்டி சொல்லிருக்காரு. ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப எப்படி நீங்க பசங்க போய் திருடுவேன்னு சொல்றீங்கல்ல, எப்படி திருடுவீங்க? யார் யாரெல்லாம் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுவீங்க? இப்போ ஒரு வீட்டுல ஏதாச்சும் புதுசா இருந்துச்சுன்னா அது பசங்க கூட சுத்தக்குள்ள பசங்க அது பார்த்தனா சொல்லுவாங்க, இதெல்லாம் கும்பல சேர்ந்து எடுத்துடலான்டான்ட்டு. அப்படியா? இது மாதிரி என்னென்ன பொருள், இதுக்கு அதுக்கப்புறம் வேற என்னென்ன பொருள் திருடி இருக்கீங்க? செப்பல் திருடி இருக்கீங்க. வேற? அம்மாட்ட இருந்து நான் திருட மாட்டேன். வெளியே பசங்க ஏதாச்சும் வச்சிருந்தேன். பசங்க எதுல வச்சிருப்பாங்க? பேக்ல வைப்பாங்க, பாக்கெட்ல வைக்குள்ள விளையாடுக்குள்ள எடுப்போம். எப்படி இப்ப பேக்ல வச்சிருக்காங்கன்னா அது எப்படி உங்களுக்கு தெரியும் இங்க பேக்ல தான் வச்சிருக்காங்க? அது பசங்க அப்படியே எங்கள்கிட்ட காட்டிட்டு வைப்பாங்க. அது நாங்க ஒரு கேங்கா சேர்ந்து எடுப்போம். எத்தனை பேர் இருப்பீங்க உங்க கேங்குனா? ஒரு 5-6 பேர். 5-6 பேர் இருக்கு. இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப 5-6 பேர் பிளான் பண்ணுவீங்களா? என்ன பிளான் பண்ணுவீங்க? இப்ப அவன்கிட்ட பணம் இருக்குன்னு எப்படி பிளான் பண்ணுவீங்க? அவன் எங்க வைக்கிறான்னு ஒரு பையனை பார்த்து அது எங்கள்கிட்ட சொல்லுவா, நாங்க எடுப்போம். சரி, அது எப்படி எடுப்பீங்க நீங்க? ஒரு பையன் சொல்லுவான், அது பேக் பிரேக் விடுவாங்க. பிரேக்ல யாச்சும் வராங்களா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளு, எடுக்கிறது ஒரு ஆளா? ஓகே, எடுத்துட்டு இப்ப எவ்வளவு மினிமம் எவ்வளவு இருக்கும் பணம்? 50 ரூபாய். என்ன பண்ணுவீங்க அந்த 50 ரூபாய் எடுத்து? என்ன பண்ணுவீங்க? 6 பேர் இருந்தா கலந்து அப்படியே கலந்து வாங்கி சாப்பிடுவீங்க, மற்றபடி எதுவும்? ஓகே, இப்ப இது மாதிரி பழக்கத்துல இருந்து எப்படி இதுல இருந்து நீங்க இனிமே அந்த திருட்டு பண்ணக்கூடாதுன்னு எப்படி நீங்க அதுக்கப்புறம் மாறினீங்க? டியூஷன்ல அண்ணன் எத்தனை வாட்டி சொன்னாரு, அடிச்சாரு. அப்ப அக்காவும் சொல்லிருக்காங்க, இதெல்லாம் எடுக்காதா, இது பையா வந்துட்டு. அப்ப நான் கேட்கல, இப்ப அனுபவிச்சு. இப்ப அனுபவிக்கிறீங்க? இல்ல புரியல. அப்ப கேட்கல, இப்ப அனுபவிக்கிறீங்கன்னா என்ன காரணம்? அப்ப யாருக்கும் தெரியாத பசங்களுக்குள்ள எடுப்போம். இப்ப எடுத்தா பார்த்தாங்கன்னா அண்ணாட்ட சொன்னாங்க, அண்ணா எங்களை கண்டிப்பாரு, கண்டிச்சுட்டு அடிப்பாரு. அத வீட்டுக்கு சொல்லுவாரு, வீட்டுல அம்மா அடிப்பாங்க. அப்படியே இப்ப நீங்க இது இப்ப எந்த திருட்டு நீங்க எப்பல இருந்து விட்டீங்க? அது அது இப்ப எந்த திருட்டு நீங்க பண்றது இல்ல? இப்ப பண்றது. இனி அதை பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்படிதானே? ஓகே சந்த், எனவே வசந்த், தேங்க்யூ சோ மச். கண்டிப்பாக நீங்க எதிர்காலத்துல நல்ல ஒரு போலீஸா என்ன பண்ணணும்? வரணும்.